பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளோ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் விஜய் பேசியது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியறையிலிருந்து நெறியாளர் காயத்ரி. காயத்ரி, ஓவர் டு யூ. நன்றி மோனிஷா. இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுரையை தாண்டி தற்போதைய அரசியல் சூழல் குறித்து அவர் எடுத்துரைப்பதாக இருந்திருக்கிறது. இந்த விவகாரம் எப்படி ஒரு எதிர்வினையாக மாறும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதாவது மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை தொடங்கி தேர்தல் மூலமாக அவர்களை எப்படி ஊக்குவிப்பது அப்படிங்கறது வரைக்கும் பெரியாருக்கு சாயம் பூசுற விஷயத்தையும் விஜய் கண்டித்து பேசியிருக்கிறார். விஜயனுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்கலாம்? இதுக்கு முன்பாக கூட சென்ற சில வருடங்களாகவே இந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியான அந்த பரிசு தொகையை கொடுக்கிற இந்த விஷயங்கள் போது, அந்த விழாக்களின் போது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை குறித்தும் அவர் விஜய் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சமூக ரீதியான பல சிந்தனைகளை தூண்டுற மாதிரியான பல விஷயங்களும் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது இன்னைக்கு அவர் பேசினது எல்லா அம்சங்களும் கிட்டத்தட்ட வரவேற்கத்தக்க ஒரு அம்சங்களா நான் பார்க்கிறேன். அதாவது நீட்டு மட்டுமே உலகம் அல்ல என்ற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் டாக்டர் கனவோடு இருக்கிற இளைஞர்களுக்கு நீட் ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லா இருக்கு. அந்த தடைக்கல்லை தாண்டி வரத்துக்குள்ள பல பேர் சோர்ந்து உற்சாகம் எழுந்து அல்லது விரக்தி அடைந்து தற்கொலை செய்யற அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் டாக்டரா இருந்து மட்டுமே உங்க கனவா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்த ஒரு துறையில நீங்க சிறப்பாக செயல்படுங்க, பெற்றோர்களும் அவர்களை அனுமதிங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த நீட்ன்ற விஷயம் ஒரு கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியில ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயமா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுல இருந்து அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக சமுதாயத்துக்கு இருக்கு. அந்த கடமையை அந்த விஷயத்த விஜய் அவர்கள் சொன்னதை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். இந்த இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள், நீட்டு கனவோடு இருக்கும் இளைஞர்கள், அந்த நீட்டே மட்டுமே உலகம் என்று நம்பி இருக்காமல் வேறு பல துறைகள், எவ்வளவோ துறைகள் வந்திருக்கின்றன. அந்த துறைகளில் கவனம் செலுத்தி புதிய புதிய பல துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விஜய் சொல்வது முற்றிலும் வரவேற்கத்தக்கது. இந்த இளைய சமுதாயத்துக்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு அட்வைஸா பாக்குறேன். அதே மாதிரி நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதே சமயம் ஊழல் இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஊழல் செய்யாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அது மாணவர்களோட கூட்டமா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கமா பேசாது இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலங்கள்ல அதிமுக தவேக கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ ஊழல் கட்சிகள் என்று அவர் பிராண்ட் பண்ற விஷயத்துல அதிமுகவும் உள்ள வருமா இல்லையான்றத வரப்போற காலகட்டத்துல விஜய் விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நான் பாக்குறேன். சோ அதை அவர் எப்படி செய்ய போகிறார் என்பதை பொறுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஊழல் செய்யாதவங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதே மாதிரி பணத்தை வாங்காம ஓட்டு போடுங்க, பணம் இறக்கப்படும், பணம் வாங்காம ஓட்டு போடுங்க என்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸ். அதை விட ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் அப்படிங்கறதையும் தாண்டி அரசியல் நடைமுறை குறித்தும் விஜய் விமர்சித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு பிரியன்.